ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மீனாட்சி ஸ்பைசி டப். இன்றைக்கி பார்த்துட்டிங்கன்னா ஒரு மட்டன் கோலா உருண்டை ரெசிபி தாங்க. இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதே மெத்தட்லேயே ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு ஸ்பூன் வந்துட்டு கசகசா, பொட்டுக்கல்ல பார்த்துட்டிங்கன்னா ஒரு 25 கிராம் எடுத்துக்கோங்க. ஒரு டேபிள் ஸ்பூன் சோம்பு, சின்னதாக ஒரு துண்டு வந்துட்டு பட்டை எடுத்துக்கோங்க. கொஞ்சம் முந்திரி எடுத்துக்கோங்க. மஞ்சத்தூள், மிளகாத்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்துட்டு ஒரு ஸ்பூன் போட்டால் போதும். இப்போ மட்டனை நல்லா கழுவி இந்த மாதிரி வந்துட்டு க்ளீன் பண்ணி வச்சுடுங்க. தண்ணி நல்லா வடியட்டும். தண்ணி இருந்துச்சுன்னா அந்த உருண்டை பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு உருட்டுறதுக்கே வராது. அதனால் நல்லா ட்ரைன் பண்ணிவிடுங்க. அதுக்கு பிறகு நீங்கள் வந்துட்டு கையில் எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா பிழிஞ்சு போட்டுக்கோங்க. இப்போ இந்த மசாலா ஃபுல்லாக வந்துட்டு நம்ம வறுத்துட்டு லைட்டாக வறுத்துட்டு பவுடர் பண்ணிவிடுங்க. பவுடர் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ மட்டனை அரைச்சி எடுத்துக்கலாம். வெங்காயத்தை தனியாக நல்லா ஃபைனாக சாப் பண்ணிவிடுங்க. இப்போ மட்டனோடையுமே ஒரு 6 பச்சை மிளகாவும் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காவையும் சேர்த்து இது மாதிரி அரைச்சி வச்சுடுங்க. வச்சுட்டு இதோடையுமே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்குங்க. ஒரு அரை டீஸ்பூன் மஞ்சத்தூள், அதே மாதிரி ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர் போட்டுக்கோங்க. ஏன்னா நம்ம ஆல்ரெடி பச்சை மிளகாய் நிறைய சேர்த்துருக்கோம்ல, அதனால தான். சில்லி பவுடர் பார்த்துட்டிங்கன்னா ஒரு அரை டீஸ்பூன் போட்டாலே போதும். இதோடையுமே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சால்ட்டு போட்டுக்கோங்க. இப்போ ஃபைனாக சாப் பண்ண ஆனியன் இதிலோட மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு டீஸ்பூன் சால்ட்டுமே சேர்த்துருங்க. இப்போ நம்ம பவுடர் பண்ணி வச்சதை சேர்த்துக்குங்க. ஃபுல்லாக சேர்க்காமல் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். சேர்த்துக்கிட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி பார்த்துட்டு நம்ம மறுபடியும் சேர்த்துக்கலாம். நான் இப்போ போட்டிருந்த அளவு பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருந்தது. எல்லாமே அதுக்கு கரெக்டாக இருந்துச்சு. அதனால் நீங்கள் இதே அளவில் பண்ணினீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இதோடையுமே கொஞ்சமாக கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் போட்டால் போச்சுமா, கொஞ்சோண்டு கொத்தமல்லி போட்டால் போதும். கையில் நல்லா எண்ணெய் தடவிக்கங்க. எண்ணெய் தடவிட்டு உருட்டினீங்க அப்படின்னா நல்லா சைனிங்காக சூப்பராக இருக்கும். நான் பாப்பாவுக்கு இது காலையிலேயே கொடுக்குறேன் அப்படின்றனால அவசரமாக நான் செஞ்சேன். பார்த்துட்டிங்கன்னா கொஞ்சம் அந்த வளவளன்னு உருண்டை வரல. மற்றபடிக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு. ரொம்ப நல்லா இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்கள் இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் உருட்டும் போது கொஞ்சம் பொறுமையாக நல்ல ஆயில் கையில் அப்ளை பண்ணிக்கிட்டு வளவளன்னு உருட்டி எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சூப்பரான மட்டன் கோலா உருண்டை உங்களுக்கு ரெடி ஆகிடும். இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி அளவோடு நீங்கள் செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பர்ஃபெக்டாக மட்டன் கோலா உருண்டை ரெசிபி கிடைக்கும். ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ, பாய்.